வணக்கம் 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 நண்பர்களே. திமுக எம்எல்ஏக்கள் மீது கரிசனம், அழைத்து வரச் சொல்கிறார் பழனிசாமி. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அரசியல் சார்ந்த உண்மை தகவல்களை நம்ம சேனலில் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க என்ன தகவல் இருக்குன்றதை பார்க்கலாம். அதிமுக மாச்செக்கல் கூட்டம் கடந்த 5 சென்னையில் பார்த்திங்கன்னா அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் நடந்தது. அதில் கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி பேசியதாகவும், திமுக ஆட்சியில் மக்களும் சந்தோஷமாக இல்லை, கட்சியினரும் சந்தோஷமாக இல்லை, கட்சியின் அடிமட்ட தொண்டர் வரை அதிருப்தியாக இருக்கின்றன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிலர் பார்த்திங்கன்னா திமுக எம்எல்ஏக்கள் குறிப்பிட்ட சில அமைச்சர்களை தவிர மற்ற அனைவரும் அதிருப்தியாக இருப்பது குறித்து விசாரித்தேன். அவர்களுக்கு திமுக தலைமை எந்த பண உதவியும் செய்யவில்லை என்றும், தேர்தல் செலவுக்காக கடன் வாங்கிய தொகையை கூட பார்த்திங்கன்னா அவர்களால் அடைக்க முடியாத நிலை இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அதே நேரம் நம் ஆட்சி காலத்தில் திமுக எம்எல்ஏக்களாக இருந்த அனைவரும் பணப்புழக்கத்தோடு சந்தோஷமாக இருந்தனர். அதனால் தான் பார்த்திங்கன்னா கடைசி வரை நம் ஆட்சிக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் பார்த்து கொண்டனர். கொள்கை ரீதியில் திமுக நமக்கு எதிரி, அதனால் எக்காலத்திலும் அக்கட்சி தலைமையோடு சமரசம் கிடையாது. ஆனால் திமுக எம்எல்ஏக்களோ தொண்டர்களோ ஒரு நாளும் எதிரி கிடையாது. அதனால் திமுக எம்எல்ஏக்கள் தொண்டர்களுடன் நம் கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் தொடர்பில் இருக்க வேண்டும். அப்படி செய்வதால் எந்த தவறும் கிடையாது. சொல்லப்போனால் அதுவும் அரசியல் சாதுரியம்தான். அமைச்சர்களின் உறவுக்காரர்களே திமுக மீதான அதிருப்தியில் அதிமுக பக்கம் வர துடிக்கின்றனர். விரைவில் நிறைய பேர் நம் கட்சிக்கு வருவர். திமுக ஆட்சியை விமர்சனம் செய்யுங்கள். அதே நேரம் திமுக எம்எல்ஏக்களையோ எம்பிக்களையோ விமர்சிக்க கூடாது. நட்போடு அணுகி அதிருப்தியில் இருப்பவர்களை நம் பக்கம் கொண்டு வாருங்கள். இவ்வாறு பழனிசாமி பேசியுள்ளார். நமது சேனலுக்கு கிடைத்த இது ஒரு முக்கியமான தகவல்களாக பார்க்கப்படுகிறது. கூடிய சீக்கிரம் இது நடக்கப் போகிறதா இல்லையா என்பதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜியின் வழக்கு காரணமாக கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை திமுகவிற்கு ஏற்படலாம். ஏனென்றால் இந்த ஒரு செந்தில் பாலாஜியின் வழக்கு காரணமாக திமுக கட்சியே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பின்னடைவு சந்திக்கப் போகிறது என்று எண்ணிக்கூட பல அமைச்சர்களும் தொண்டர்களும் பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு தாவுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.